ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இசைஞானி இளையராஜா ஐயா அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள்ல நீங்களும் ஒருவர். எப்படி இந்த அந்த அந்த ஈர்ப்பு வந்தது இசைஞானி மீது? இசைஞானி இளையராஜா மகத்தான ஈடு இணையற்ற ஒரு ஆளுமை. நான் கிராமத்திலிருந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு படிக்க தொடங்கிய அந்த காலகட்டத்தில் இருந்து என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது திரு இசைஞானி இளையராஜாவிடம் பாடல் எழுதுவது என்பதுதான். நாங்கள் 3 நண்பர்கள். என் சக நண்பர் கவிஞர் பாடலாசிரியர் கபிலன், என்னுடைய இளைய நண்பர் எங்கள் ஜூனியர் திரு கவிஞர் பாடலாசிரியர் நா. முத்துக்குமார். ஆக 3 பேரும் பாடல் எழுதுகிற அந்த பாங்கை வளர்த்து கொண்டு பாடல் எழுதுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம். நான் இளங்கலை முதுகலை முடித்ததற்கு பிறகு ஆசிரியர் பணி கிடைத்து சென்று விட்டேன். இருவரும் கடினமான உழைப்பின் காரணமாக அந்த வாய்ப்பை பெற்றார்கள். மிகச்சிறந்த இடத்திலே இருக்கிறார்கள். ஒருவர் மறைந்து விட்டார், முத்துக்குமார். கபிலன் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு பாடலாசிரியராக திகழ்கிறவர். அவர் கல்லூரி காலங்களில் நல்ல கவிதைகளை எழுதி எல்லோர் மத்தியிலும் பரவலாக பேசப்பட்டார். அப்படி இருக்கின்ற தருவாயில்தான் இசைஞானி அவரிடத்திலே ஒரு பாடல் எழுத வேண்டும் அவருடைய இசையில் என்கிற ஒரு தனியாத தாகம் இருந்தது. நான் பள்ளிக்கூடத்தை விட்டு 4 மணிக்கு முடிவடைகிறது என்று சொன்னால் 5 மணிக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் இருப்பேன். இப்படி 5 ஆண்டு காலம் அவருக்காகவே காத்திருந்தேன். அவரை பார்ப்பது, வந்த உடனே வணக்கம் செலுத்துவது, அவரும் வணக்கம் செலுத்திவிட்டு அவருடைய ரூமுக்கு போவார் அல்லது இசை கோர்வைக்காக சென்று விடுவார். இப்படி 5 வருட காலம் ஓடியது. ஒரு பாடல் கூட நான் எழுதவில்லை. வெவ்வேறு படங்களில் எழுதிவிட்டேன், வெவ்வேறு இசையமைப்பாளர்களுக்கு எழுதிவிட்டேன்கிற தகவலையும் சொன்னபோது பார்ப்போம் என்று சொன்னார். ஆனால் அந்த வாய்ப்பு அமையவில்லை. ஆக ஒரு தனியாத தாகம், கைகூடும் கனவுகள் கைகூடாமல் போனதற்காய் கதறி கதறி அழுதாலும் நம் பயணம் தொடரத்தானே வேண்டும். யாரும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் நமக்கான ஒரு காலம் காத்திருக்க கூடும் என்கிற நம்பிக்கையில் என் பயணம் தொடர்ந்தது. அரசியல் களத்திலே தீவிரமாக ஈடுபட்டேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றேன். ஒரு எளியவன் சிறியவன் வைகை செல்வனே சட்டமன்ற உறுப்பினராக, அரசு தலைமை கொறடாவாக, மாண்புமிகு பள்ளிக்கல்வி, இளைஞர் நலன், விளையாட்டு, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் என்கிற உயர்ந்த வாய்ப்பை வழங்கினார்கள். இருந்த போதிலும் கூட இன்னும் அந்த பால்யகாலத்து கனவு இருக்கிறது. சூப்பர் சார், சூப்பர் சார். இவ்வளவு இருந்தாலும் அந்த ஒரு பாடல் எழுதல அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக. அதாவது அவர் பிரசாத் ஸ்டுடியோவை விட்டு அவர் வெளியே அனுப்பப்பட்ட போது ஒரு கண்ணீரும் கம்பளமுமாக கதறி துடித்து ஒரு கட்டுரை ஒன்றை எழுதினேன். முதலாக அவரை எப்போது சந்தித்தேன் என்று கேட்டால், என்னுடைய அரசியல் குருநாதர் அண்ணன் டாக்டர் காளிமுத்து அவர்கள். அவர் கண்ணுக்கு மை அழுது கண்ணுக்கு மை எழுது என்கிற திரைப்படம், அதை இயக்கியவர் உதிரிப்பூக்கள் திரு மகேந்திரன் அவர்கள், இசையமைப்பாளர் ராஜா அவர்கள். அவரோடு சேர்ந்து நான் அந்த பாடல் எழுதுகிற அறைக்கு சென்றேன். ஒரு பெரிய வெண்ணிறை மெத்தையில் ஒரு வெள்ளை சரஸ்வதி அமர்ந்திருப்பதைப் போல ஹார்மோனிய பெட்டியில் அமர்ந்திருப்பதை பார்த்து வியப்பு மேலிட்டது. ஒரு கிராமத்துக்காரன் ஒரு மிட்டாய் கடையை வேடிக்கை பார்த்ததைப் போல அப்படியே அன்னார்ந்து அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த ஹார்மோனியத்திலிருந்து இசை பிறந்த உடனேயே எனக்குள்ளே இனம் புரியாத ஒரு உற்சாகம். வாத்தியத்தில் இல்லை சங்கீதம் வாசிப்பவனிடத்தில் இருக்கிறது. வாத்தியத்திலேயா இருக்கு? உங்கள்கிட்ட என்கிட்டயும் வாத்தியம் வாங்கி கொடுத்தா ஹார்மோனியத்தை, அதுபோல இசை எழுப்ப முடியுமா? காத்து தான் வரும்.
வாத்தியத்தில் இல்லை, சங்கீதம் வாசிப்பவனிடத்தில் இருக்கிறது என்பதை அவருடைய மெல்லிய கரங்களில் மெல்லிய விரல்கள் இசை மெட்டை எழுப்புகிற போது வியந்து போனேன். எப்படி இருந்தது சார் அந்த ஃபர்ஸ்ட் கம்போசிங் அனுபவம்? மிகவும் அவர் தாள தத்தகாரத்தை சொல்ல, அண்ணன் காளிமுத்து எழுத, அதை சில நேரங்களில் சரி செய்ய மிக அற்புதமான தருணம். ஏற்கனவே புலவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்களோடு நான் நெருக்கமாக பழகி, அந்த காலகட்டங்களில் ஒரு பாடல் எழுதுகிற போது என்னை அழைத்து சென்றிருந்தார். அது இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்தர் அவர்களுடைய படம். மரகதமணி இசை, படத்தின் பெயர் அழகன். அந்த பாடலில், அந்த படத்தில் மரகதமணி பல்வேறு டியூன்களை மெட்டுக்கடை போட்டுக் கொண்டிருந்தார். ஒரு மெட்டு பிடித்து விட்டது. இயக்குனர் கதையை சொல்லுகிறார். காதலனும் காதலியும் தொலைபேசியில் பேசுகிறார்கள். சங்கீத சுரங்கள். ஆமா, தொலைபேசியில் பேசுகிறார்கள். அந்த தொலைபேசி உரையாடல் பேசுவதிலேயே காலை விடிந்து விடுகிறது என்பதுதான் அந்த சுவாரஸ்யமான சம்பவம். அந்த பாட்டை, அந்த இசை தாளத்தை, மெட்டை அவர் போட்டு காட்டினார். தன்னன்னா தன்னா நன்னா தன்னா நன்னா அப்படின்னு உடனே அவர் சொன்னார். நீங்க அதாவது ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அந்த தாளத்தில் அந்த மெட்டுக்கு மீறி செல்லவில்லை வார்த்தைகள். தன்னன்னா சங்கீத சூரங்கள் ஏலே கணக்கா இன்னும் இருக்கா என்னமோ மயக்கம். எழுத முடியாது. இன்பான். அதான் நீங்க 8 பார் சொல்லுவாங்க. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி. யாரால எழுத முடியும்? அது கவியரசால தான் எழுத முடியும். இப்படி ஒரு எழுத முடியுமா? அண்ணன் காளிமுத்து அவர்களோடு இன்னொரு படம் சாசனம்ங்கிற படம், அதுவும் மகேந்திரன் படம் தான். பாலபாரதிங்கிற இசையமைப்பாளர் அவர் ஒரு மெட்டு சொன்னார். அவர் அதாவது ஒரு பெரிய பரதநாட்டிய கலைஞர், மிக புகழ் வாய்ந்து இருக்கிறார். நடுவில் ஒரு பிரேக், திருப்பி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அதுல இருந்து அவர் வளர்ச்சி அடைகிறார். அதான் கதை. அப்ப அந்த டியூனை சொல்றார். தனன தனன தானனா தனன தனன தானனா தன்னனா தன்னனா தன்னான தன்னான தா. இது தத்தகா. இதுக்கு அவர் எழுதினார் அண்ணன் காளிமுத்து அவர்கள். புதிய காலை உனது வாழ்வில் விடியட்டுமே, இனிய பொழுதில் நெடிய பயணம் தொடரட்டுமே, மடர் தரலாம் கையில் முள்ளும் தீண்டிடலாம், வாழலாம் வாழ்த்தலாம் தன்னான தன்னான தா. இப்படி அந்த தத்தகாரத்துக்கு எழுதுகிற பயிற்சியை பார்த்து நான் வியந்து போனேன். ஒரு கவிஞன் என்பவன் பாடலாசிரியராக ஆக முடியாது என்று பல பேர் சொல்லுவார்கள். ஆனால் தத்தகாரத்துக்கு எழுதுகிற பயிற்சியை மாத்திரம் மிக எளிதாக கற்றுக்கொண்டு விட்டால் அவன் மிகச்சிறந்த ஒரு பாடலை தர முடியும். ஆக நான் வாய்ப்பாட்டு கூட கற்றுக்கொண்டேன். 6-7 வருடங்கள். திரு ஆண்டாள் என்கிற ஒரு பழைய பின்னணி பாடகியாக இருந்தவர் 1-2 படங்களில் பாடியிருக்கிறார். அவருடைய மகன் திரு ராஜ்பால் அவர்கள் 2 பேரிடத்திலே நான் 5 வருடங்கள் கற்றுக்கொண்டேன் வாய்ப்பாட்டு. மாலை நேரங்களில் இப்போ நான் என்னுடைய பணிகள்லாம் முடித்து விட்டு டி நகரில் அவங்க வீடு இருக்கும், போய் கற்றுக்கிட்டேன். ஆக இப்படியெல்லாம் ஒன்றை நான் பார்த்து அதை தெரிஞ்சுக்கணுன்னா உடனே அந்த வகுப்பில் சேர்ந்துடுவேன். இப்படி பல முயற்சி செய்ததற்கு பிறகுதான் முதலாக எனக்கு சேனான்னு ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சது. இமான் மியூசிக். தீராதது காதல் தீராதது, தீர்வாகுதே உந்தன் பார்வைகளே, தீயானது காதல் தீயானது, தீமூட்டுதே உந்தன் சாலைகளே, உந்தன் அழகை என்னை தினம் தொழ வைத்தது, உந்தன் அழகை என்னை தினம் சிறை வைத்தது, நெருக்கம் கொண்ட உந்தன் ஆடை மீது கோபம் அப்படின்ற ஒரு பல்லவி. உன்னிமேனனும் நித்திஸ்ரீ மகாதேவனும் பாடிய நல்ல ஹிட் சாங். அதுக்கப்புறம் விசில் படத்தில் கூட எழுதினேன், ஜேடிஜர். அதுக்கு பிறகு ஒரு பெரிய அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வு இப்போது நினைத்து பார்த்தால் கூட வியப்பு ஏற்படுகிறது. 2005 ஆண்டு படம் பேர் சுக்கிரன். இயக்குனர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர்,
நான் எழுதிய பாடல் வந்து பஞ்சுமத்தை வச்சிருக்கேன் பார்த்துக்க மாமா, பத்த வச்சா பத்திக்கணும் வச்சுக்க மாமா, காத்தடிச்சு தூக்குது தான் தாவணி மாமா, கண்ணு ரெண்டும் கூசுது தான் காப்பாத்துறாமா அப்படிங்கிற விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனி மியூசிக்கு. அதை பாடினது முதலமைச்சர் விஜயுடைய தாயார் திருமதி சோபா மேடம். அவர்கள் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கை அடங்கிய பாடல்களைத்தான் பாடியிருக்கிறார். அதுவும் என்னுடைய பாடல். அதாவது வந்து ஒரு பூர்வ பந்தம் என்பது விதியின் போக்கை யார் தீர்மானிப்பது? நான் அங்க போய் இங்க போய் இப்ப அவர்கிட்ட இப்ப சேர்ந்துட்டேன். நினைச்சு பார்க்கிற போது விதியின் விளையாட்டை எப்படி மாற்ற முடியும்? நிச்சயமா. இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாடல் எழுதுகிற அந்த யுக்தி மிக அற்புதமானது. கையாளக்கூடிய அந்த விஷயம். இளையராஜாவை விங்கக்கூடிய ஆகச்சிறந்த கலைஞர்கள் யாருமே இல்லை. இசையை எல்லோரும் வாசித்துத்தான் காட்டுவார்கள். இளையராஜா தான் எழுதி காட்டினார். நான் கூட ஒன்று சொன்னேன். இளையராஜாவை பற்றி கவிதை எழுத சொல்லுகிறார்கள். ஒரு வயலில் இருந்தால் கொண்டு வாருங்கள், வாசித்து காட்டுகிறேன் என்று நான் சொன்னேன். இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஒரு கிறுக்கு பிடித்த ரசிகனை போல அவருடைய வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேட்டியோடு அவர் வருகிற போது ஒரு கலைவாணியே பிரசாத் ஸ்டுடியோவுக்கு உள்ளே நுழைவதைப் போல இருக்கிற அந்த பாங்கு. எங்கோ ஒரு கிராமத்து ஒரு சாமானியனாக இருந்தவர், அவருடைய விளிம்பு நிலை மக்களில் ஒருவராக இருந்தவர், ஒரு அடித்தட்டில் இருந்து பீரிட்டு கிளம்பி வருகிற ஒரு மகத்தான ஒரு பேராளுமை. முரட்டு குடுகரங்கள் மூடி மறைத்திடினும் விரக்தி அடையாமல் வெடிக்கும் எரிமலையைப் போல வெறித்து கிளம்பியவர். என்ன பாருங்க அவருடைய பேராற்றல். ஒவ்வொரு பாட்டும் எதையாவது ஒரு 10 கவிதை எழுதுனா 2 கவிதை நல்லா இருக்கும். 10க்கு 10மா, 100க்கு 100மா, லட்சமா, எல்லா பாடலுமா. என்னங்க 5000 பாடல்களும் வியப்புக்குரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. எல்லா பாடல்களும் அது வியப்பு மேலிடுகிறது. இது நம் கையில் இல்லை. இது அவர் படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இசைக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறார். இசையினுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுவாசமாகவே திகழ்கிறார். தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் இசைதான். வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. நீங்க வெளியே இருந்து பார்த்து என்னைக்காவது உள்ள போய் அந்த ரெக்கார்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கேன். எப்படி ரொம்ப ஒரு வியப்பு மேலும். ஆஹா, என்னுடைய பாடல் எழுதுகிற போது இந்த மாதிரி இசை கோர்வை இருந்தால் எப்படி நன்றாக இருக்கும் என்று நான் ஏங்கி இருக்கிறேன், தவித்திருக்கிறேன். ஆனால் வெவ்வேறு இசையமைப்பாளருக்கு அந்த கனவு நனவாய் இருக்கிறது. வயசு பசங்க என்கிற படத்தில் டண்டனக்கா பாட்டு ஒன்று பாடட்டுமா, டமுக்குட்டப்பா ஆட்டம் ஒன்று ஆடட்டுமான்னு ஒரு ஃபோக் சாங் ஒன்று. அதில் தான் மரியாதைக்குரிய பாடகி சைந்தவி அறிமுகம். நான் எழுதிய பாடல் அது. அவங்க அந்த காலகட்டத்தில் ரெண்டக்க பாடல் எழுதி அதையும் பாடினார். ஆகவே அவர் செட்டிநாட்டு பள்ளியிலிருந்து அவர் சீருடையோடு பாடினார். மாலை வரை காத்திருந்தோம். ஒரு மாலை நேரம், இரவும் பகலும் உரசி கொள்ளும் பொன்னந்தி மாலை பொழுது, ஒரு மழைக்கால நேரம். அதில் அவங்க தாயாரோடு அழைத்து பாடிய பாடலை இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு வியப்பு. ஆக நான் ஒரு பாடலாசிரியராகவே என் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். நான் ஆசிரியராக இருந்தேன், பேராசிரியராகவும் உயர்ந்திருப்பேன். இப்படி நான் ஒரு சிறந்த பாடலாசிரியனாக, ஒரு கதைக்காரனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு சமூக சேவகனாக அறியப்பட வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன். அந்த கனவு இளையராஜாவோடு என்னுடைய முடிச்சு இல்லை, பந்தம் இல்லை, உறவில்லை. அது காலம் கடந்து விட்டது. அதாவது நான் காதலிச்ச ஒரு பொண்ணை வேற ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்ண பிறகு நான் எப்படி பார்ப்பேன்? எனக்கும் வயது கடந்து விட்டது, அவரும் வயது கடந்து விட்டது. அன்னைக்கு கூட ஸ்ரீராம் சார் சொன்னார். அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இருக்காரா சார்னு. சார் யூரோப்பியன் கண்ட்ரி போயிருக்காரு, 13ஆம் தேதி வர்றாரு அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் சாரோட எழுதலாம் சார் அப்படின்னு சொன்னார். சாரை சந்திக்கிற போது கூட 4000 திவ்ய பிரபந்தங்கள்லாம் இருக்கு, நம்ம அது தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு முறை. அது மாதிரி ஒரு மகத்தான ஒரு மாபெரும் ஒரு கலைஞர். நீங்க அன்னக்கிளியில தொடங்கிய அந்த வேட்கை 50 ஆண்டுகள் கடந்து நிற்கிறது.
ஒருவன் 50 ஆண்டு காலம் ஓடி வருவது என்பது சாதாரண விஷயமா? சிரமம், சிலுவைப்பாடு, அதை கடந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவற்றோடு அதுவாகவே அவர் வாழ்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்காது. அவருக்கு அது வாய்த்திருக்கிறது, மிகப்பெரிய வாய்ப்பு. நாங்க 1975 நினைக்கிறேன் எழுதிட்டு வந்தேன். அந்த காலகட்டத்தில் அன்னைக்கிளி உன்னை தேடுது என்று தொடங்கி அவருடைய அந்த வேட்கை, கண்மணியே காதல் என்பது கற்பனையோ, எத்தனை முறை கேட்டிருக்கேன், சலிக்கலையேங்க. இன்னைக்கு இட்லியா வேற வைக்க கூடாதான்னு கேட்குறோம், சண்டை போடுறோம் வீட்டில். ஆனா இது 50 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், சலிக்கல. அதுதான் ஒரு 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 கண்ணே கலைமானே, வியப்புக்குரிய விஷயம். உதிரி பூக்கள்ல முள்ளும் மலரும்ல நெஞ்சத்துக்கு இல்லாத பருவமே புதிய பாடல் பாடு. நான் பாடினா அடிக்கத்தான் வந்துடுவாங்க எல்லாரும். இல்ல, எப்படி ஒரு அற்புதமான ஒரு டெலிவரி, இசை கோர்வை. நீங்க பாட்டு ஒண்ணுதான், பாவங்கள் தான் வெவ்வேறு. பாலமுரளி பாடினால் ஒரு மாதிரியாக இருக்கிறது, திரு பாலு பாடினால் ஒரு மாதிரியாக இருக்கிறது, திரு யேசுதாஸ் பாடினால் இன்னொரு மாதிரியாக இருக்கிறது, திரு மலேசியா வாசுதேவன் பாடினால் இன்னொரு கடவையாக இருக்கிறது, திரு எஸ் ஜானகி பாடினால் இன்னொரு விதமாக இருக்கிறது, அதுவே பி சுஷீலா பாடினால் வேறொரு இடத்துக்கு நாம் செல்கிறோம், திரு வாணி ஜெயராம் பாடினால் துள்ளல் மிகுந்த அந்த தூய தமிழ் அப்படி மேலொடுங்கி வருகிற அந்த இசை கோர்வை நம்மை அப்படி கவ்வி பிடிக்கிறது. இப்படி எத்தனை எத்தனை. எல்லார் ஈஸ்வரியை மறக்க முடியுமா? ஜிக்கியை மறக்க முடியுமா? வேறு பிரதி செய்ய முடியாத ஒரு குரல் ஜிக்கியின் குரல். காப்பி எடுக்க முடியாது, ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் பாடுறாங்க, முடியாது. இப்படி எத்தனை எத்தனை இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த காலகட்டத்தினுடைய தேவை. ஆக இளையராஜா வாழ்ந்த காலத்தில் நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க நாமெல்லாம் வாழ்றோங்கிறது மிகப்பெரிய பெருமை. நான் இன்னைக்கு காலையில அந்த வழி போகும்போது அவர் ஸ்டுடியோவை கடந்துட்டு போனேன். அவர் ஏற்கனவே மோகன் சார் அந்த ஸ்டுடியோ வச்சிருந்தார், எடிட்டிங் மோகன் சார். இப்போ அதில் 137 நம்பர். அதை பார்த்துட்டு கடந்து போய் நான் வெஸ்ட் மாம்பலத்தில் ரங்கராஜ் பாண்டியவருடைய நேர்முகம் இன்னைக்கு. அது போகும்போதே வியப்பா பார்த்துக்கிட்டே போனோம். அதுக்கு 2 கடைக்கு அது அந்த இடத்துல இருந்து, அந்த ஆஃபீஸ்ல இருந்து 2 இடம் தள்ளி ஒருத்தர் சின்ன வடை சுட்டு விற்கிறாங்க, ஒரு பாட்டி. அப்ப நான் கூட நினைப்பேன், இந்த பாட்டி எவ்வளவு பெரிய யோகக்காரி, இளையராஜாவின் பக்கத்திலே இருக்கிறாரு. நீங்க நான் ஆப்போசிட்ல ஒரு சூப்பு கடை இருக்கும், சூப்பு சிக்கன் பக்கோடா எல்லாம் போடுவாங்க. நான் கேட்பேன், சாரை பாப்பீங்களா? ஆமா, நாங்க நிறைய தடவை பார்ப்போம். இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க, அடிக்கடி பார்ப்பாங்களாம். இப்படி வியப்புக்குரிய விஷயம். நம்ம எத்தனையோ தடவை கடந்து போனா கூட இப்ப நம்ம போனா ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இருந்தாலும் அவருக்கு அது இடர்பாடாக இருக்கலாம். அவர் அதிகம் பேசாதவர், அமைதியாக இருக்கிறவர். அதுதான் அவருடைய சுபாவம், இயற்கையின் சுபாவம். ஆக அவருடைய வேலைப்படுவை நம்ம கெடுக்கிற மாதிரி இருக்கும்.